ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். தமிழக அரசுலேருந்து பாருங்கள், சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதில் நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் 59 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸாம் கிடையாது, உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போகுது. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 23,000 வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆண் பெண் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஆரம்ப சுகாதார நிலையமில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், குறிப்பில் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்ப படிவங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் வந்து நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளார நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் நேரில் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கல. அப்ளிகேஷன் நீங்கள் நேரில் போய் வாங்கி கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட ஜெராக்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் அதில் இணைச்சு நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பதிவு தபால் ரேஷர் போஸ்ட் மூலிமா கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு கொடுத்துருக்காங்க. மாவட்ட சுகாதார அலுவலகம், ரேஸ் கோர்ஸ் ரோடு, ஜமால் முகமது கல்லூரி அருகில், டிவிஎஸ் டோல்கேட், திருச்சிராப்பள்ளின்னு கொடுத்து 620020 கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் 31 ஜூலைக்குள்ளார நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும். ஈவினிங் 5 PM நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏகப்பட்ட டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதாவது செவிலியர் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டகரி, மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டகரி, லேப் டெக்னீஷியனு, ஹாஸ்பிட்டல் அட்டனர் கேட்டகரி, ஃபிசியோதெரபிஸ்ட்டு, செக்யூரிட்டி கார்டு, உங்களுக்கு வந்து பாருங்கள் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு, ஆடியோலஜிஸ்ட்டு, ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, ரேடியோகிராஃபரு, உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, டிரைவரு, டென்டல் அசிஸ்டண்ட்டு, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் செவிலியர் கேட்டகரி மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து செவிலியருக்கான பட்டப்படிப்பு வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது DGNM இது முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா BSc நர்சிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். 59 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா கேட்டகரிக்குமே 59 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். 18,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டென்டல் அசிஸ்டன்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டென்டல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னனுபவமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 13,800 சேலரி. டிரைவருக்குலாம் வந்து பாருங்கள் 8ஆம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். அது வந்து ஹெவி வெஹிக்கிள் மோட்டார் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து வச்சிருக்கணும். 2 வருடம் வந்து உங்களுக்கு அனுபவம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 13,500 சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இளங்கலை கணினி அறிவியல் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் ஆங்கிலத்தை வந்து நீங்கள் டைப்பிங் வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 13,500 சேலரி வந்து வரும். ரேடியோகிராஃபர் கேட்டகரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸாக வந்து பாருங்கள் ரேடியோலஜி அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா டிப்ளமோ வந்து ரேடியோ டைனமிக்ஸ் டெக்னாலஜி வந்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 13,300 சேலரி. ஆடியோ மெட்ரீஷியன் இந்த கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் டிப்ளமோவில் நீங்கள் ஆடியோ மெட்ரீஷியன் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கும் டிப்ளமோவில் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஆடியோலஜிஸ்ட்டுக்கும் வந்து பாருங்கள் டிப்ளமோவில் ஆடியோலஜி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், MPHW, செக்யூரிட்டி கார்டு இது எல்லாத்துக்குமே வந்து 8th நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரி ஆகும். லேப் டெக்னீஷியன் கேட்டகரி கூட பாருங்கள் DMLT கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அட்டெண்டருக்குலாம் 8th முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் MBBS முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து சேலரியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகும். நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வில்லிங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேரில் போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.